200 கிராம் ரவாங்க, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி தான், இது வறுத்த ரவா தான். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஊறணும், தண்ணியில் ஊறினா தான் ரவா நல்லா பதத்துக்கு வரும். தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சாருங்க, இப்படி கொல்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறணும். நல்லா ஊறிடுச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ஏலக்காய் தூள், உப்பு, தண்ணி, பச்சை தண்ணி தாங்க பிசைஞ்சிருக்கேன், சுடு தண்ணிலாம் கிடையாது. இப்போ இதை என்ன பண்ணால் இட்லி பானில் தண்ணி வச்சு வாழை இலையெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். வாழை இலையை வச்சா ஒட்டாதுங்க, துணினா ஒட்டிக்கும். புட்டுனாலே நம்ம வாழை இலை வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப அழகாக வரும். சரிங்களா, எல்லாம் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. இது அப்படியே வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கட்டியாக இருக்கல, மத்துக்குள்ள வேலை பிடிச்சி சூடாக இருக்கல இப்படி பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப உங்களால் கட்டியாக போயிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா தூள் தூள் ஆகிடும். உதிரி உதிரியாக வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ பெசரிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு தூள் தூள் ஆகிட்டா. கட்டியானால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மிக்சியில் ஒரு சுற்றுனீங்கன்னா நமக்கு பொல பொலன்னு கிடச்சிரும். சரிங்களா.